ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் பார்க்க போகிற கதை வாடா மலர். வாங்க பார்க்கலாம். சிவபக்தியான ஆச்சி அப்படிங்கிறவங்க அண்ணாமலையார் மேலே பக்தியோடு இருந்தாங்க. பௌர்ணமி அன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி கிரிவலம் போகிறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை. இருந்தாலுமே கோயிலுக்கு போகணும்னு அவங்க மனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருந்தது. அப்போ ஒரு அசிரிரி ஒலிக்குது. ஆச்சி, உடனே புறப்படு. மகான் ஒருத்தர் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவார். அவர் அண்ணாமலையின் மீது எரியும் மலர்களில் ஒன்றை பெற்றுக்கொள் அப்படின்னு கேட்குது. ஆச்சிக்கு அதிர்ச்சியாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது. காசு இல்லாட்டி என்ன, கடவுள் கொடுத்த கால் தான் எனக்கு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே வர்றாங்க. மலையை சுற்றி வர்றாங்க. ஒரு இடத்துல மகான் ஒருத்தர் தோளில் மலர்குடையை கட்டியபடி நடந்து போயிட்டுருக்காரு. பக்தி பரவசத்தோட ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் அவர் மலையை நோக்கி மலர்களை வீசினபடி நடந்து போயிட்டுருக்காரு. இதில் பக்தர்கள் சில பேர் புனிதமாக நினச்சி அதை எடுக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் கைகள் நீட்டினதுமே அது வானத்தை நோக்கி மறைஞ்சு போயிடுது. இப்படி அதிசயம் நிகழ்த்திய அந்த மகானே அசிரியால் உணர்த்தப்பட்டவர் அப்படிங்கிறது ஆச்சிக்கு புரிய வருது. அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. அவங்க எரிஞ்ச அந்த மலர்களை கையில் பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஒன்றை கூட அவங்களால பிடிக்க முடியலை. அந்நேரம் அண்ணாமலையாரை மனதார வேண்டுறாங்க. மகான் எரிஞ்ச மலர் அவங்க முன்னாடி வந்து நிற்கிது. அதை கையில் பிடிச்சதுமே அந்த மகான் அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. எங்கே தேடியுமே கிடைக்கல. அடுத்த மாதம் பௌர்ணமியும் வந்தது. அப்போ ஆச்சி மலையை சுற்ற வர்றாங்க. அதுவரை அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருந்த அந்த மலர் வாடவே இல்லை. கிரிவல பாதையில் அந்த மகான் போகிறத பார்க்குறாங்க. அவர் ஆச்சியை நோக்கி வந்து, தாயே, அண்ணாமலையார் என் கனவில் வந்து தங்களை பற்றி தெரிவித்தார். தங்களிடம் இருக்கும் இந்த மலர் இத்தனை நாளாகியும் வாடாமல் இருக்கிறதே, பக்தியில் உயர்ந்தவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆச்சியை வணங்குறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? உண்மையான பக்தர்களுக்கு முக்கியத்துவம் தருவார் இந்த அண்ணாமலையார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.